அம்மா, அப்பா சொன்னதுனால தான் நான் உங்களை விட்டு போறேன். இல்லைன்னா உங்களுடைய வற்புறுத்தலை நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். உங்க அப்பா எங்கம்மா நான் சொல்றத கேக்குறாரு? நான் சொல்றத அவர் கேட்டா உன்னை இவ்வளவு தூரம் போகவே விட மாட்டேன். அப்பா அப்பா சொல்லுக்கண்ணா. குடியாக்காக்கு போக விருப்பம் இல்லையா? நீங்களும் ஒத்துக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து சின்ன பையன் மனசை கெடுத்துட்டு இருக்கீங்களா? நாங்க எங்க அவன் மனசை கெடுத்தோம்? அவன் குடியோட தம்பி. குடியா என்ன நினைக்கிறான்னு அவனுக்கு தெரியாதா? அட, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. குடியாங்க போறதால கொஞ்சமாவது சாப்பிடவாது முடியும். நீ அவ முகத்தை பாரு பாரு எப்படி ஜொலிக்குதுன்னு. ஆனாலும் ஏலத்தனம் நம்ம எல்லாரும் உருவத்தையும் மாத்திரும். இந்தாம்மா, உனக்கு போற வழியில பயன்படும். ஒருவேளை நீ அங்க போகலன்னா உன் தம்பியால ஸ்கூலுக்கு போக முடியுமா? நீ அங்க போயிட்டு இருக்கிறனால தான் நம்ம பசியில சாகாம இருக்கோம். நான் உண்மையை தான் சொல்றேன். இதையெல்லாம் பார்த்தா வயிறு நிறையாது. அக்கா, நீங்க போகாதீங்க. கண்ணா, அடுத்த மாசம் திரும்ப வருவா, சரியா? இப்ப போகட்டும், கையை விடு. இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா அப்புறம் பஸ் போயிடும். வா. ஹே தேவராஜ், சீக்கிரமா உன் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடி. வேண்டாம், நான் இதை சாப்பிட மாட்டேன். எனக்கு நூடுல்ஸ் வேணும். நூடுல்ஸ் செய்யறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, சரியா? இதை தான் நீ சாப்பிடணும். வா சாப்பிடு. அக்கா, நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும். வணக்கம் மேடம். வணக்கங்க. தேங்க் காட் குடியா நீ வந்துட்ட. அவன் உன்னையே தான் கேட்டுட்டு இருந்தான் தெரியுமா? நான் சமைக்கிறத அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். பிரிஜேஷ், எப்படி இருக்க? உங்க தயவால நல்லா இருக்கு முதலாளி. பிரிஜேஷ் என்ன குடியா இல்லாம இந்த வீடே விரிச்சோடி போயிடுச்சு. கொடியாவும் எங்க கிட்ட சொன்னாமா, நீங்க அவளை நல்ல அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா. நேதா, நான் கிளம்புறேன். சாப்பிட வச்சு அனுப்பு. இல்ல சார், பஸ்ஸுக்கு எனக்கு நேரமாகுது. நான் கேட்டது மட்டும் கொஞ்சம் கிடைச்சா. ஓகே ஓகே, இது புடி. ₹10,000. வேற ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நன்றி முதலாளி. பாய். இந்தாம்மா, இதை புடி. பொறுப்பா வேலை செய்யணும். என்ன, நான் வரேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க என்ன. ஹாப்பி. குடியா மாதிரி ஆட்களை நம்ம தினமும் நம்மளை சுத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எச்சரிக்கையா இருங்கன்னு நாம எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க குழந்தை பருவம் ஒரு விளையாட்டு பொருள் இல்லை. படிப்பு என்னைக்குமே அவங்க தேவையை நிறைவேற்றவே முடியாது. படிக்கிறதுக்கே அவங்க நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ரொம்ப சின்ன வயசுலயே இந்த பசங்க எவ்வளவு வளர்ந்துடுறாங்கன்னா 2 வேளை பசி அவங்களோட எதிர்காலம் ஆயிடுது. குடியா அவளோட வயசுக்கான படிப்பு அவ படிச்சிருக்கா. அதாவது பசங்க அவங்களே அவங்க எதிர்காலத்தை முடிவு பண்ணிக்கிற அளவுக்கு. நான் குடியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு 18 வயசாச்சு. நான் இப்போ ஒரு மேஜர். என்னால் ஓட்டும் போட முடியும். நான் யார் கூட இருக்கணுங்கிறத நானே முடிவு பண்ணலாம். நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். ஆனால் என்னோட அப்பா கட்டாயப்படுத்தி எனக்கு ஒரு ஊனமுற்றோரோட சேர்த்து வைக்கிறாரு. எனக்கு ரொம்ப பெரிய அநீதி நடக்குது. எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா எனக்கு சாக விருப்பம் இல்லை. எனக்கு என்னோட தம்பி எங்க அம்மாக்காக உயிரோட இருக்கணும். ஹலோ, வெல்கம் டு மை ஷோ ரிதேஷ் லாய். மாசு படிஞ்ச காத்தோடு சேர்ந்து நம்ம ஊரும் மோசமாயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு, அவள் சின்ன கிராமத்திலிருந்து வரா. ரிப்போர்ட்டர் ஆகணுன்ற ஆசையோட கனவை நிறைவேற்றிக்கணும்னு நகரத்துக்கு வரா. ஆனால் அவளுக்கு இங்கே என்ன நடக்குது? வேலை உறுதியை கொடுத்து அவளை ரேப் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் அம்பலப்படுத்த போகிறது டிவி சேனலோட முதலாளி வீரேந்திர காக்கா பதி தான். இவர் தான் அந்த வீரேந்தர் கக்கக். இவர் இப்ப சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காரு காலையில. ஆனா வீரேந்தர் கக்கக், நான் இதை சாதாரணமா விட்டுறவே மாட்டேன். என்னோட சேலஞ்ச் வீரேந்தர் கக்கக், அந்த பொண்ணுக்கு
இந்த ஷோ மூலியமா நான் நியாயம் வாங்கியே கொடுப்பேன். நீ நிச்சயமா ஜெயிலுக்குள்ள போவ, தண்டனையை அனுபவிப்ப. ஐம் so sorry I'm late. சொல்லு சுஜாதா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் உனக்கு புது வேலை கிடைச்சிச்சா? வந்த விஷயத்த பேசலாம். எதுக்கு என்ன கூப்பிட்ட? நிக்கில், I need you. I want you to come back. See, என்னால இந்த நியூஸ் போர்ட்லாம் தனியா சமாளிக்க முடியாது. ஒருவேளை நான் உன் கூட வேலை செஞ்சா உன் புருஷன் என்ன வேணாலும் செய்வான், புரியுதா? நான் தான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்ல. எனக்கு ஏன் வாழ்க்கை முக்கியம்? ஒருவேளை நாளைக்கே அவன் வந்து என்னை கொண்டுட்டானா? அவர் எப்படி ஒண்ணு? ஒரு செகண்ட் நிக்கில், இம்பார்ட்டன்ட் கால். சுஜாதா நீ காலை எடு. ஆனா நான் கிளம்பணும், என்னால இங்க இருக்க முடியாது, சரியா? எப்படி இருக்கீங்க சுஜாதா? நான் எப்படி இருக்கேன்றதை கேட்கறதுக்காக நீங்க கால் பண்ணல வீரேந்தர் சார். இந்த ஆட்டிடியூட் ஒருவேளை நீ ரித்திஷோட பொண்டாட்டிங்கறனால வந்ததா? உங்ககிட்ட வேலை பார்க்கும்போது எனக்கு அந்த அடையாளம் கிடைக்கல சார். ரித்திஷோட மனைவின்ற அடையாளம் எனக்கு வேணான்னு தான் நினைக்கிறேன். இங்க பாரு சுஜாதா, உன்னோட ஆம்பிஷனே வேற, ஆனா அவன் புருஷன் வேற ஆம்பிஷன்ல இருக்கான். என்னை அழிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீ தான் அவனை தடுத்து நிறுத்தணும். நான் கண்டிப்பா உனக்கு ஏதாவது செய்யறேன். நான் அவரோட மனைவி தான் சார். ஆனா அவர் தனியா தான் சவாரி போயிட்டு இருக்காரு. என்னால் அவரை நிறுத்த முடியாது. சார், இன்னைக்கு ஷோவோட டிஆர்பி எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சு. யூ ஆர் ராக்கிங் சார். உன்னை லைக் பண்றேன், ரியலி. ஆம் பிரிஜேஷ், சொல்லு. முதலாளி குடியா எங்க? அவ உங்களை பார்க்க தானே வந்தா. என்ன சொல்றீங்க முதலாளி? காலையில இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். லக்னோல இருந்து வர 4 பஸ்ஸுமே போயிடுச்சிங்க. நீ தானே சொன்ன அவளை பஸ்ல உட்கார வச்சிருன்னு. அதான் உட்கார வச்சுட்டேன். ஏன் உயிர் எதுக்கு வாங்கிட்டு இருக்க? அம்மா, குடியாக்கா சொன்னா இந்த தடவை அவ வரும்போது எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வரலாம். அட, முதல்ல அவ வீட்டுக்கு வரட்டும் இரு. சோபா, சோபா குடியா வந்தாளா? அட, என்ன கேக்குறீங்க? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. சோபா, குடியா கனமா போயிட்டா. அவ எங்கன்னே தெரியல. என்ன சொல்றீங்க? எங்க போயிருந்தீங்க? நான் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், டிப்பிக்கல் பொண்டாட்டி மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. உங்க பொண்டாட்டி அதான் பொண்டாட்டி மாதிரி பிஹேவ் பண்றேன். உங்களை நினைச்சு எனக்கு கவலையா இருந்தது, உங்க பாதுகாப்பை நினைச்சு. இன்னைக்கு ஷோல என்ன பண்ணீங்க? வீரேந்தர ரேபிஸ்டா மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஆமா, நீங்க ஏன் இதை அடிக்கடி மறந்துடுறீங்க? நீங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். நியூஸை படிக்கிறது தான் உங்க வேலை, வேர்டிக் கொடுக்கறது இல்ல. நீ ஏன் இதுக்கு இவ்வளோ கோவப்படுற? பழைய உறவு ஞாபகம் வந்துருச்சா? ஐம் டெல்லிங் யூ, மைண்ட் யோர் டங். உனக்கு இருக்கிற உறவுகளை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னு வெய், உன்னாலே அதை கேட்க முடியாது. என்ன சொல்ல வரப்பா? என்ன சொல்லுவ? நானே உன்கிட்ட சொல்றேன், இப்பதான் நான் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு வரேன். இது தெரியுதா? இதுதான் உன்னோட இடம். ஓ, வழிவிடு. வழிவிடு. எனக்கு எதுவுமே புரியல. எங்க கூடியாவை நீங்க என்ன பண்ணீங்கன்னு மரியாதையா சொல்லுங்க. இப்ப பிரிஜேஷ், இந்த கத்தி பேசுற வேலைலாம் வேணாம். நீ அவளை கூட்டிட்டு போகாம எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து உளறிட்டு இருக்க. நீங்க தான் உளறீங்க. நீங்க அவளை எந்த பஸ்லயும் ஏத்தவே இல்ல. அட, நான் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? நானே அவளை கோரக்பூர் பஸ்ல உட்கார வச்சுட்டு தான் வந்தேன். போங்க போங்க, பின்னாடி உட்காருங்க. சீக்கிரம் வாங்க சார். இந்த பொண்ணு கோரக்பூர் போறா. சீட்டு காலியா இருக்கா? சார், நிறைய சீட் காலியா இருக்கு. இந்த பொண்ணு யாரும் இல்லாம தனியா தான் போறா. கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போங்க. நான் பாத்துக்கிறேன் சார். வாமா, உன்னை உட்கார வைக்கிறேன். நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பஸ் கண்டக்டரை நானே நேர்ல போய் பார்த்தேன். அந்த கண்டக்டர் கோரக்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல குடியாவை இறக்கி விட்டதா சொன்னான். இங்க வந்து நீ டிராமா பண்ணாத. இங்க பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் கலரே பிடிக்கிறியா? உள்ள தள்ளிடுவேன். நானும் உன்னை உள்ளதுல தான் போறேன். போலீஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். போயா முதல்ல. ஆயமுடு. என்னங்க இது தேவையில்லாத பிரச்சனையா இருக்கு? அட, இதெல்லாம் குடியா அப்பனோட திட்டம் தான், புரியுதா? நம்ம கிட்ட பணம் பறிக்க பாக்குறான். ஹலோ, வெல்கம் டு மை ஷோ ரிதேஷ் லைஃப். ஒரு குற்றவாளி, ரேப் பண்ண குற்றவாளி எனக்கு சவால் விடுறான்.
வீரேந்தர் தக்கர் மாதிரியான பெரிய ஆளுங்க இந்தியாவுக்கு வெளியில இருந்து கால் பண்ணி என்ன மிரட்டுறாங்க. என்ன மட்டும் இல்ல, என் மனைவியோட உயிரும் ஆபத்துல இருக்கு. அந்த இன்டர்நேஷனல் காலோட ரெக்கார்டிங்ஸ் இதோ உங்களுக்கு போடுறேன், கவனமா கேளுங்க. வீரேந்தர் கக்கக் விஷயத்துல தலையிறத நிறுத்திக்கோ, இல்லைன்னா அது உனக்கு நல்லது இல்ல. என்ன பண்ணுவ? கூடி சீக்கிரமே அது உனக்கு தெரியும். கேட்டீங்களா? இதுதான் அந்த வீரேந்தர் கக்கரோட முகம். ஹலோ. உன் புருஷன் டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்ல, உண்மையாவே அவருக்கு இன்டர்நேஷனல் கால்ஸ் வந்ததா? ஐ டோன்ட் நோ. அதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? இல்லை, ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசலை பற்றி நான் யோசித்தேன். நாம் சந்திக்கலாமா? குடியா? குடியா எங்க? குடியாவை கூட்டிட்டு வரேன் தானே நீங்க சொல்லிட்டு போனீங்க. சுபா, நம்ம தோத்துட்டோம். அங்க போலீஸ் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வேணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கலாம். ஆனா என் பொண்ணு அவ்வளவு தூரம்லாம் நான் அனுப்ப மாட்டேன். குடியா இங்கே இருக்குன்னு எனக்கு ஆசைதான். ஆனா இப்படி தாய் பாசத்தெல்லாம் நம்ம மூழ்கிடக்கூடாது. மாசத்துக்கு நமக்கு 10,000 ரூபா கிடைக்குது. இவ்வளோ பணத்தை நீ ஒன்னா பார்த்துருக்கியா? தாய் பாசத்துல முழுகி இருந்தேன். ஆனா நீங்க பேராசையில முழுகி போயிருந்தீங்க. ஒருவேளை என் குடியா கிடைக்கலன்னு வைங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பாடியை விடிய காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருக்காங்க. நைட்டு தான் கொலை நடந்திருக்கணும். ராத்திரி எங்கே இருந்தீங்க? இங்க பாருங்க சார், ஐ எம் எ பிஸி மேன். டயர்டா இருந்ததுனால ராத்திரி ஸ்டுடியோலயே தூங்கிட்டேன். எப்படியோ சுஜாதா 2 நாளா லக்னோலயே இல்லை. சுஜாதா 2 நாளா லக்னோவில் இல்லைன்னா எங்கே இருந்தாங்க? அம்மா, நான் அம்மா வீட்டில் விட்டுருக்கேன். வேலை விஷயமா போகிறேன். வர 2 நாள் ஆகும். அவ எங்க போனானே தெரியாது. அடுத்தவங்களை பற்றின செய்தியை வாசிக்கிறீங்க. உங்கள் சொந்த பொண்டாட்டி அவங்க எங்கே போயிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சார், அவளோட சீக்ரெட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டான். என்ன சீக்ரெட்? ஐ டோன்ட் நோ சார். அவளை ஒரு ஜேர்னலிஸ்ட் அவளோட புது போர்ட்டலை லான்ச் பண்ணலான்னு இருந்தா. அதனால அவள் எங்கே போகிறான்றதை அவள் என்கிட்ட மறைச்சிருக்கலாம். அஸ் அ ஃபைக் அதை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சார். உங்கள் மனைவியை கொலை செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சா, எதுக்கு செஞ்சான்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க. நீங்கள் நேரடியாகவே என்கிட்ட கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்ல நான் யாருன்னு. வீரேந்தர் கக்கக் என்ன மிரட்டி இருக்காரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் மனைவியை வீரேந்தர் தான் கொண்டாரா? நான் தமிழில் தானே சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சார், சுஜாதாவோட ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. கடைசியாக யாரோ நிக்கில் கிட்ட பேசியிருக்காங்க ராத்திரி 10 மணிக்கு. நிக்கிலா? ஓகே சார். நிக்கில் யாரு? நிக்கில் சுஜாதாவுக்காக அவங்க புது நியூஸ் போர்ட்டலில் வேலை பார்க்குறான். இன்ஃபேக்ட் நிக்கிலும் சுஜாதாவும் வீரேந்தர் கக்கரோடைய நியூஸ் சேனலில் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. சார், ஐ திங்க் வீரேந்தர் கக்கர் நிக்கிலையும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ரித்தேஷ் என்ன மாட்டி உணவுறதுக்காக கண்டதை பேசிகிட்டு இருக்கான். இந்த இன்டர்நேஷ்னல் கால் மேரட்டல்ஸ் இதெல்லாம் பொய். ஸோ ரித்தீஷோட இந்த செயலால் உங்களுக்கு தொந்தரவு இருந்திருக்கு. அப்போ நான் எதுக்கு அவன் பொண்டாட்டியை கொல்லணும்? ரித்தேஷை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் பொண்டாட்டியை அவனே கொன்னுருப்பான் தான் நான் சொல்லுவேன். என்னை பழி வாங்கணும்னு என்னை மாட்டி விட பார்க்குறான். ஆனால் ஆதாரம் இல்லாமல் நான் எப்படி சொல்கிறது? ஆனால் சுஜாதாவுக்கு கால் பண்ணுவீங்கல்ல, அவங்கள வச்சு ரித்தீஷை பழி வாங்கலான்னு நினச்சிருக்கலாம். சுஜாதாவை கொல்றதுக்கு உங்ககிட்ட மோட்டிவும் இருந்திருக்கு. உங்களுக்கு தோணா எனக்கு எதிராக ஆதாரத்தை ரெடி பண்ணுங்க. சார், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீரேந்தர் சார் கிட்ட நாங்கள் வேலையை விட்டுட்டோம். நான் வீரேந்தர் சார் கூட டச்சில் கூட இல்லை. சுஜாதா கொலையாகிறதுக்கு முன்னாடி நீ அவங்களுக்கு கால் பண்ணியிருக்க. என்ன பேசுனீங்க? சார், சுஜாதா ஒரு நியூஸ் போர்ட்டலில் லான்ச் பண்ணலான்னு இருந்தாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போ நீ அன்னைக்கு ராத்திரி வேலை பார்த்துருக்கல? இல்லை சார், நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட வேலை பார்க்குறத நிப்பாட்டிட்டேன். ஏன்? ஏன்னா அவங்க நியூஸ் போர்ட்டலில் எனக்காக எந்த எதிர்காலமும் எனக்கு தெரியல. 3 நாளைக்கு முன்னாடி அவ வந்திருந்தா அம்மனை என்கிட்ட விட்டுட்டு போறதுக்காக. சுஜாதா எங்கே போயிருந்தாங்க? ஏதாவது அவங்க சொன்னாங்களா? அம்மா, 2 நாள் நீங்கள் அம்மனை பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ரொம்ப முக்கியமான வேலையை நான் வெளியில் போகிறேன். ஏமா, அதான் ரித்தீஷை யாரோ மிரட்டிட்டு இருக்காங்களாமே. ஆபத்தான நேரத்துல நீ ஏமா வெளியே போற?
மா எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அவன் ஷோக்காக சொல்ற கதை. சரி, நீ எங்க தான் போற? அலகாபாத். அலகாபாத்ல எங்க போனாங்க தெரியல, அவ என்கிட்ட சொல்லல. சுஜாதா அலகாபாத் போயிருக்காங்க, ஆனா அதை பத்தி அவங்க கணவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க ரித்திஷ் கிட்ட எதையாவது மறைக்கிறாங்களா? என் பொண்ணு வாழ்க்கையில ரித்திஷ் கிட்ட மறைக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. அப்போ ரித்திஷோடைய வாழ்க்கையில அப்படி ஏதாவது இருக்கா? அவரு மறைக்கிறாரா? ரித்திஷோட வாழ்க்கையில மறைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா ஒரு பொண்டாட்டி கிட்ட எதையும் மறைக்க முடியாது. நீங்க எந்த விஷயத்தை பத்தி சொல்றீங்க? இது தெரியுதுல, இதுதான் உன்னோட இடம். ஐயோ ஓகே. நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? உங்க பொண்ணு குடியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க என்ஜிஓல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதா சொன்னீங்க. உங்ககிட்ட எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? அவங்க தான் எஃப்ஐஆரே போடலையே மேடம். அதுக்கு பதிலா குடியாவை பத்தி அவங்க தப்பா பேசினாங்க. அவ வயசு பொண்ணு, யாரு கூடயாவது அஃபேர் ஆயிருக்கும், ஓடி போயிருப்பா. நீங்க என்ன சார் பேசுறீங்க? வக்கீல் சார் தான் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டாரு. யார் மேல குற்றம் சொல்றீங்கன்னு புரியுதா? இந்த ஊரோட மிகப்பெரிய வக்கீல் அவரு. இங்க பாரு லோகனா, உனக்கும் ரித்திஷ்க்கும் என்ன உறவு இருக்கோ அதை பத்தி நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சார், இந்த சேனல்ல ஒரு நல்ல போஸ்ட்க்கு வரணும்னு நினைச்சேன். சுஜாதா மேம் இடத்துக்கு வரணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ரிதேஷ் சாரும் எனக்கு அந்த இடத்த கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படின்னா காதலும் இல்ல, போஸ்டிங்கும் இல்ல, ரித்திஷோட பொண்டாட்டியை கொண்டுட்டு அவன் அடையலான்னு பார்த்துருக்க. சார், அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நானும் இல்லை, யாராலையும் பிரிக்க முடியாது. பாருங்க ஆஃபீஸர், நான் யாருங்கிறத நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க. அதை தான் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கான்ஃபிடென்ஸா? ஆனால் என் பர்சனல் லைஃப்குள்ளே வரணும்னு நினைக்காதீங்க. வந்துதான் ஆகணும். ஏன்னா உங்கள் பர்சனல் லைஃப்பில் தான் கொலை நடந்திருக்கு. ஒருவேளை உங்கள் அஃபேரை பற்றி உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சிருந்தா? அவளுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். இன்ஃபேக்ட் ஆஃபீஸர், எனக்கும் என் மனைவிக்குமான ரிலேஷன்ஷிப் புருஷன் பொண்டாட்டியாக இருந்ததில்லை. சுஜாதாக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அவள் என்ன மாதிரியே ஃப்ரீயாக இருந்தா. அப்படின்னா நீங்கள் கொலைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சுஜாதா அவங்க லவ்வரை மீட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறீங்களா? பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்கிறேன். நிக்கிலோட அவளுக்கு ரகசிய உறவு இருந்தது. வீரேந்தர் கிட்ட அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவன் கூடயும் உறவு இருந்திருக்கலாம். நிக்கிலையும் வீரேந்தரையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒருவேளை உங்கள் மனைவி சுஜாதாவோட கொலையில் உங்களுக்கு சம்மந்தம் இருந்தால் நீங்கள் தப்பிக்க முடியாது. எஃப்ஐஆர்ல என்ன இருந்ததுன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி குடியா லக்னோல இருந்து கோரக்பூர் போகும்போது காணாம போயிட்டா. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸுக்கும் இப்ப சுஜாதாவோட கொலை வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்றதும் ஒரே ஆபீசர் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடியும் குடியாவோட மிஸ்ஸிங் கேஸ் இந்த ஆபீசர் கிட்ட வந்தது. சொல்லுங்க வந்தனா மேடம், என்ன விஷயம்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடியான்ற பொண்ணு காணாம போச்சுன்னு ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. குடியாவா? ஆமா, கேஸ் ரொம்ப சீரியஸ். அவளுக்கு 18 வயசு ஆகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிட்டா. அவங்க அப்பா எஃப்ஐஆர் கொடுக்கலான்னு வந்திருக்காரு. யாரும் எஃப்ஐஆரே போடல. ஐ எம் சர்ப்ரைஸ்ட். உங்க இடத்துலயே இது நடந்திருக்கு. வந்தனா மேடம், ஒரு வாரமா நான் இங்கே இல்லை. லெட் மீ செக். நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணேன். சுப்ரியா சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடியான்ற பொண்ணு பேர்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்ததா? குடியா சார், ஒருத்தர் அவர் பொண்ணு குடியா காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு. சார், இது என் பொண்ணு குடியா. இவ காணாம போயிட்டா சார். அது எப்படி காணாம போவா? முதல்ல உட்காருங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அந்த எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வா. சார், நான் எஃப்ஐஆரே போடல. ஏ சார், ஒரு பொண்ணு காணா போனா தானே நம்ம எஃப்ஐஆர் போடணும். அவளா தான் எங்கேயோ போயிருக்கா. அவளா விருப்பப்பட்டு தான் போனான்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட அப்பா என்ஜிஓவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நீ சீனியர் ஆஃபீஸர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம நீயே முடிவு பண்ணிட்டியா? சார், நான் என்ன நினைச்சேன்? உன்னை சஸ்பெண்ட் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். பண்ணிடவா? சாரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன். சுப்ரியா, எனக்கு உடனே குடியாவோட எல்லா ரிப்போர்ட்ஸும் வேணும். சார், சார், குடியாவை நினைச்சு எங்களுக்கும் கவலையா தான் இருக்கு. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறதா இருந்தோம். ஆனா அவங்க அப்பா என்னடானா எங்க மேலேயே குற்றச்சாட்டு சொல்றாரு. குடியாவோட அப்பா தான் ஏதாவது பண்ணியிருக்காருன்னா அவர் ஏன் என்ஜிஓ போனார்? சார், நான் தான் சொல்றேன்ல,
கண்டிப்பா அவங்க அப்பா தான் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. எங்களை மாட்டி விட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து பணம் பறிக்கணும்னு பார்க்கறாரு. பயங்கரமான பேராசை பிடிச்சோம் சார் அந்த ஆளு. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவான். ஈவன் குடியாவை கூட கட்டாயப்படுத்தி அனுப்பியிருக்காரு. இந்த முறை அவ வந்தப்ப அவளே எங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணா. சார், நான் இந்த தடவை ஊருக்கு போனா கண்டிப்பாக எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாரு. எங்கள் அப்பா ஒரு ஹேண்டிகேப்போட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி உங்க அம்மா எதுவும் சொல்லலையா? சார், அவங்களும் இந்த விஷயத்தை எதிர்த்தாங்க. ஆனால் அப்பா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி நான் பிரிஜேஷ் கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அவன் டக்குன்னு எங்ககிட்டே கல்யாணத்துக்காக பணம் கேட்க ஆரம்பிச்சான். சார், 1 வருஷமா அவ உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ கல்யாணத்துக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது நீங்க கொடுக்கணும் இல்லையா? நீ எல்லாம் என்னையா அப்ப உன் பொண்ணுக்கு அவ விருப்பத்துக்கு எதிராக ஒரு ஊனமுற்றவனை கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புற? சார், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிட வேணாம். சார், நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆளுக்கு புரிய வைக்கவே முடியாது அப்படின்னு. அவரோட பொண்ணு அவ விருப்பம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி இன்னொரு பையனை விரும்புறா அப்படிங்கறத அவரால் ஏத்துக்கவே முடியல. இன்னொரு பையனா? யாரு? அவங்க ஊர்ல ஏதோ ஒரு பையனை அவ விரும்பினாலாம். அந்த பையன் யாரு? அந்த விஷயத்தை பத்தி குடியா எதுவும் எங்ககிட்ட சொல்லல. ஒருவேளை அவங்க அப்பா அவளை எதுவோ பண்ணிடுவார் அப்படின்னு தான் அதை நான் சொல்லி அவ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணா. நான் குடியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு 18 வயசாச்சு. நான் இப்போ ஒரு மேஜர். என்னால் ஓட்டும் போட முடியும். நான் யார் கூட இருக்கணுங்கிறத நானே முடிவு பண்ணலாம். நீங்க எதுக்காக இப்படி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணீங்க? சார், ஒருவேளை பிரிஜேஷ் அவளுக்கு விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா அப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? குடியா அப்பாவோட இன்டென்ஷன் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க எதுக்கு குடியாவை அனுப்பிச்சு வச்சீங்க? சார், குடியா அவங்க அம்மாவையும் தம்பியும் பார்க்கணும்னு நினைச்சா. அப்புறம் அந்த பிரிஜேஷ் அவனால என்ன ஃபேஸ் கூட பண்ண முடியல. அதனால அவளை கூட்டிட்டு போக கூட வரல. என்கிட்ட குடியாவை பஸ்ல ஏற்றி விட சொன்னான். வேணும்னா என் ஃப்ரெண்டு ரத்தன் கிட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க சார். அவனும் என் கூட வந்தான் குடியாவை பஸ்ல ஏற்றி விட. ஆமாம் சார், நானும் அசோக்கும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை பஸ்ல ஏற்றி விட போயிருந்தோம். அசோக் வீட்டுக்கு நீங்க அடிக்கடி போவீங்களா? அன்னைக்கு என்ன விஷயமா போனீங்க? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். அன்னைக்கு அசோக் வீட்டுக்கு போயிருந்தப்ப குடியாவை அவன் பஸ் ஏற்றி விட போகிறதா சொல்லிட்டு இருந்தான். தனியாக நாங்கள் என்ன பண்ணுறது, அதான் நானும் அவன் கூட போனேன். ஆமாம் சார், வக்கீல் சார் அவராகவே வந்து இந்த பொண்ணை பஸ்ஸில் ஏற்றி விட்டு போனார். அவர் வக்கீல்னு உனக்கு எப்படி தெரியும்? முன்னாடியே தெரியுமா? இல்லை சார், அன்னைக்கு அவர் என்கிட்ட கார்டு கொடுத்தாரு. இந்தாங்க, இது என்னோட கார்டு. இதில் என்னோட நம்பர் இருக்கு. அவளுக்கு எதனா பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? சார், நான் என்ன நினைச்சேன்னா அவர் என்கிட்ட கார்டை கொடுத்து அவரை பவரை காட்டுறாருன்னு, அந்த பொண்ணை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு. அதனால நீ இப்போ அந்த வக்கீல் பயத்தால எதுவும் பண்ணலன்னு சொல்றியா? சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த பொண்ணை கோரக்பூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டேன். அந்த இடத்துல நீ இவரை பாத்தியா? இல்லை சார். சார், குடியாவோட அப்பா காலையில் 5 மணிலேருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்ததா சொன்னார். முதலாளி, குடியா எங்க? அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சிட்டேன். எந்த ஒரு சிசிடிவியும் இல்லை சார். கண்டக்டர் சொல்றதெல்லாம் நம்ப வேணாம். என்ன வேணா நடந்திருக்கலாம். குடியா லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பையனோட பேர் என்ன? சார், அவகிட்ட மொபைல் எதுவும் இல்லை. ஒருவேளை அஃபேர் இருந்தா அவங்க அப்பாவோட மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா சார், இது உண்மைதான். குடியாவோட அப்பா ஒரு ஊனமுற்றவரோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணாரு. சார், குடியாக்கு அந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. குடியா இன்னொரு பையனை காதலிச்சிருக்கா. அந்த பையனோட பேர் என்ன? இன்னொரு பையனா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படின்னா உங்க குடியா ஏன் இப்படி சொன்னா? நான் வந்து ஒரு பையனை காதலிக்கிறேன். இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்னு எங்க கிட்ட சொன்னதே கிடையாது. சார், குடியாக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியாது சார். முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க அப்பாவுக்கு நான் பணமே கொடுத்துருக்க மாட்டேன். பணமா? என்ன பண்ணோம்? கல்யாணம்ன்ற பேர்ல உன் பொண்ணை வித்துக்கிட்டு இருக்கியா? இல்லை சார். நித்தின் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் உனக்கு 1 லட்சம் தராரு. 50,000 அட்வான்ஸ் கூட கொடுத்துருக்காரு. வரதட்சணை. கல்யாணத்துக்கு பொண்ணு தயாரா இல்லை, அவளை கடத்திட்ட. இல்லை சார், அந்த வக்கீல் தான் என் பொண்ணை கடத்தியிருக்காரு. அப்ப ஏன் உன் பொண்ணு குடியா உனக்கு எதிராக பேசுறா? நான் வந்து ஒரு பையனை காதலிக்கிறேன். ஆனால் என்னோட அப்பா
கட்டாயப்படுத்தி எனக்கு ஒரு ஊனமுற்றோரோட சேர்த்து வைக்கிறாரு. சார் இது எல்லாமே போய். நீ உண்மைதானே? அப்ப சொல்லு, குடியா எங்க? எனக்கு தெரியாது சார். இவரை விசாரிங்க. ஆனா 4 வருஷம் கழிச்சு சுஜாதாவோட வாழ்க்கையில ரித்தேஷை தவிர இன்னொருத்தர் இருக்காரு. நான் எதுவும் மறைக்கல சார். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். சுஜாதாக்கும் எனக்கும் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை தவிர வேறு எந்த பழக்கமும் இல்லை சார். சுஜாதா இதை கொஞ்சம் பாரு. இந்த லோகோ எப்படி இருக்கு? லோகோ நல்லா இருக்கானா? ஐ ஃபீல் ஹோட்டல் லோகோவால ஃபேமஸ் ஆகாது. நாம லான்ச்சுக்காக ஒரு சூப்பர் மசாலா ரெடி பண்ணோம்ல, பயங்கரமா வெடிக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் ரித்தேஷ்க்கு தான் சூட் ஆகும். நீ உண்மையை தானே நம்புற? நம்பிட்டு இருந்தேன், இப்போ இல்லை. ரியலிசம்ல எனக்கு என்ன கிடைச்சது? எவ்வளோ நேரம் நான் ஜேர்னலிசம்ல இருக்கேன். அண்ட் வேற மாய் ரித்தேஷ் என்னை எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளிட்டான். யூ நோ வாட், ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் மை யூனிக் ப்ராஜெக்ட். ரித்தேஷ் இல்லை, என்னை அவன் காலில் போகிற ஷூஸ்ன்னு நினைக்கிறான். நான் அவனோட தலையிலேருந்து கால் வரைக்கும் எதுவாகவும் இருக்க விரும்பலை. சுஜாதா, இட்ஸ் ஓகேமா. ஆல் தி டீடைல்ஸ் டுமாரோ. கேரி ஆன், கேரி ஆன். எப்படி வேணாலும் நான் மேலே தான் போகிறேன். வாட் கேரி ஆன்? நீ என்ன வளரிட்டு இருக்க? எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க எந்த அவசியமும் இல்லை சுஜாதா. சார், அந்த ரித்தேஷ் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லலாம், ஆனால் இப்போ சொல்கிறேன். அதனால தான் நான் சுஜாதா கிட்ட வேலை பார்க்குறதையும் விட்டுட்டேன் சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சுஜாதா மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டுவான். நீ தானே சொன்ன சுஜாதா ஹோட்டல் லான்ச்சில் பூகம்பத்தை கொடுக்க போறானே? அப்படி என்னதான் விஷயம் அது? ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு மீட் யூ திஸ் டைம். ஏன்னா இந்த தடவை நான் ஃபுல்லாக ப்ரிப்பேராக இருக்கேன். உனக்கு தெரியுமா, நான் யாரை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேனோ அவங்க கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏன் நீ முன்னாடியே சொல்லலை? சார், நான் பயந்துட்டேன் சார். சார், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ரித்தேஷ் என்னை இந்த கொலைகேஸில் மாட்டி விட்டுருவான்னு. நிக்கில் உண்மையிலேயே பயப்படுறானா இல்லை ஸ்மார்ட்டாக இருக்கானா? ஆனால் சார், அந்த 2 நாள் நிக்கில் ஃபோன் லொக்கேஷன் அலகாபாத்தில் இல்லை. அலகாபாத்தில் இருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த சுஜாதா அலகாபாத்தில் நியூ சாந்தன்ற ஹோட்டலில் தங்கியிருந்தாங்களாம். மனேஷ், நீங்களும் அங்கே போங்க. சுஜாதாவை யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு விசாரிங்க. நிக்கில் சொன்னபடி ஏதோ நியூஸ் விஷயத்தில் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அது உண்மைனா ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் ஏதாவது விஷயம் இருக்கலாம். சார், போலீஸ்க்கு சுஜாதாவோட லேப்டாப், ஃபோன், கம்ப்யூட்டர்ல இருந்து எந்தவித தகவலும் கிடைக்கல. சந்தேகமா இருந்தது. ஆனா போலீஸ் அது எல்லாத்தோட டெலிட்டட் டேட்டாவையும் ரெக்கவர் பண்ணாங்க. ஆனா போலீஸ் இந்த ஆங்கிள் யோசிச்சு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் போலீஸ் ரொம்ப வேகமா வேலை பார்த்தாங்க. ஆனா இந்த ஏழை பொண்ணு குடியாவோட கேஸ் 4 வருஷமா காணாம போயே இருக்கு. அது எந்த ஒரு தகவலுமே இல்லாம பேக்லாக்ல இருக்கு. குடியாவோட ஏழை குடும்பம் இந்த விஷயத்துல சோர்ந்தே போயிட்டாங்க. ஆனா எந்த ஒரு ரகசியமும் இப்படி சாதாரணமா போயிடாது. ஒவ்வொரு புது அறிமுகமும் இந்த ரகசியத்துக்கு ஒரு புது உயிரை கொடுத்துருக்காங்க. பாக்கி, என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லையே? அப்பா, எனக்கு வயிறு வலிக்குது. நீ தான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலையே. போ, போய் கையை கழுவிட்டு வா, நான் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். சொல்லுங்க சர்மா. சார், அலகாபாத் ஹோட்டலில் சுஜாதா தனியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க ஹோட்டலோட டூர் கேபை தான் ஹையர் பண்ணியிருக்காங்க சார். நாள் முழுக்க அந்த டூர் கேபில் தான் சுற்றி இருக்காங்க. நான் அந்த கேப் டிரைவரை பிடிச்சிட்டேன். ஆமாம் சார், சுஜாதா மேம் அந்த ஹோட்டலில் இருந்த வரைக்கும் என் டாக்ஸியில் தான் வந்துட்டு இருந்தாங்க. நீ சுஜாதாவை கடைசியாக எப்போ யார் கூட பார்த்த? சார், நான் சுஜாதா மேடமை கடைசியாக எப்போ பார்த்தேன்னா லக்னோவில் இருக்க அவங்க வீட்டில் அவங்கள ட்ராப் பண்ணும்போது தான். தனியாக தான் இருந்தாங்க. அலகாபாத்தில் சுஜாதாவை 2 நாள் நீ எங்கெல்லாம் கூப்பிட்டு போன? எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் சார். சுஜாதா அலகாபாத்தில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் சுஜாதாவோட விசிட் வந்து பர்சனல் விசிட்டா இல்லை வேலைக்கான விசிட்டான்னு தெரியல. இப்போ இன்னொரு இடம் இது சார். சுஜாதா ஒரு லோக்கல் லீடர் முன்னாபாய் வீட்டுக்கும் போயிருக்காங்க. முந்திரி கிராமத்தில் ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் முன்னாபாயோட வீடு. சுஜாதா சார், நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க. ஆமாம் சார், இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாங்க. இவங்க ஏதோ நியூஸ் போர்ட்டல் லான்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த விஷயமா தான் ஏதோ என்னை வீடியோ எடுக்கணும்னு கேட்டாங்க. வீரேந்தருடைய நியூஸ் சேனலுக்கு உங்கள் பார்ட்டி ஃபண்டிங் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. வீரேந்தர் தான் சுஜாதா மர்டர் கேஸோடைய சஸ்பெக்ட். ஒருவேளை நீங்களும் வீரேந்தரும் சேர்ந்து... சார், என்ன பேசுகிறீங்க? பாருங்கள் சார், நான் எப்பயும் போல நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க கூட போயிடுவேன். எனக்கு எதுவும் இல்லை.
இந்த வீரேந்தர் கக்கா கூட எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை சார், எனக்கு இவங்கள தெரியாது. இவங்க ஒரு பத்திரிகையாளர், லக்னோவில் இருந்தாங்க. நியூஸ் ஆங்கர் ரித்தேஷ் சர்மாவோட ஒய்ஃப். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஞாபகம் வரும். ரித்தேஷ் சர்மா கேட்ட மாதிரி இருக்கு. சார், என் பொண்ணு ஒரு தடவை ரித்தேஷ் சர்மாவை பற்றி பேசிகிட்டு இருந்தா. அப்பா, உங்களுக்கு ரித்தேஷ் சர்மா யாருன்னு தெரியுமா? தெரியாதே. நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அப்பா, அவங்க டிவில வராங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அவங்க நம்ம ஊருக்கு வர போறாங்க. அவர் நம்ம எல்லார் வாழ்க்கையும் மாத்திடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வயிற்றுலயும் வலி இருக்காது. அவர் என்ன டாக்டரா? உனக்கு யாரு இதெல்லாம் சொல்றா? ஒரு பக்கம் முன்னா பையா வீரேந்தருக்கும் இருக்கக்கூடிய உறவு, இன்னொரு பக்கம் ரித்தேஷ் முந்திரிக்கு போயிருக்காரு. இவ்வளோ ஹிண்ட்ஸ் கிடைக்குது சார். சுஜாதாவோட மர்டருக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கும் சார். சுஜாதா கொலை அன்னைக்கு அந்த மொத்த ஏரியாவுடைய டம் டேட்டாவை எடுங்க. கண்டிப்பா ஏதாவது சஸ்பீஷியஸாக கிடைக்கும். அதுக்குள்ள ரித்தேஷ் சர்மாவை பார்த்துட்டு வரேன். என்ன இது தினம் தினம் ஒரு கேள்வி தூக்கிட்டு வரீங்க? நான் மொண்டேரி கிராமத்துக்கு போற மாதிரி எந்த பிளானும் இல்லை. ஆனா உங்க மனைவி சுஜாதா முந்திரி கிராமத்துக்கு போயிருக்காங்க. இந்த குழந்தை, இவ பேர் பாக்கி, முந்தேரி கிராமத்தில் இருக்கிற இவளையும் கொலை பண்ணியிருக்காங்க. உங்களோட முட்டாள்தனமான இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு டைம் இல்லை. புரிஞ்சுதா சார்? நம்ம இவன்ட்ட கேள்வி கேட்டா இவன் ஓவர் ஆக்டிங் பண்றான்ல. அவன் ஓவர் ரியாக்ட் தான் பண்றான். பண்ணட்டும், விடு. இவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு குறைஞ்சபட்சம் தெரிஞ்சது இல்லை சார். ஹலோ, சரி, ஓகே, நாங்கள் வந்துடுறோம். ஓகே சார், சுஜாதாவோட லேப்டாப்ல இருந்து டெலிட்டட் வீடியோஸ் ரீட்ரைவ் ஆயிருக்கு. நிறைய பொண்ணுங்களும் குழந்தைகளும் இந்த வீடியோவில் இருக்காங்க. அவங்க யாரையும் அங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. இது பாக்கி. அவங்க ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க 3 பேரும் வண்டியில இருங்க, போங்க. இங்க ஏதோ பெரிய லெவல் கிரைம் நடந்துட்டு இருக்கு. ஹியூமன் டிராஃபிக்கிங் இல்லை அதை விட ஏதோ பெருசாக நடக்கும். ஓகே சார். சார், இந்த இடம் பாக்கியோட ஊர் முண்டேரி கிட்ட தான் இருக்கணும். அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அலர்ட் ஆகிடுவாங்க. பாக்கியோட அப்பா கிட்ட கேட்குறதும் ரிஸ்காக தான் இருக்கும். நாம் எது செய்யறதா இருந்தாலும் அதை அமைதியாக செய்யணும், சத்தமே இல்லாமல், அடையாளம் இல்லாமல். இவங்க எல்லாரும் ஒரு பெரிய குற்றம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குற்றம் தான் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. போலீஸ் சுஜாதா ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா டேட்டாஸையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல அலகாபாத் நம்பர் ஒன்று இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த நம்பர் அலகாபாத்ல இருந்து லக்னோவுக்கு டிராவல் ஆயிருக்கு. அதுவும் சுஜாதா நம்பர் கூடவே. அப்படின்னா சுஜாதா கொலையான அன்னைக்கு சுஜாதாவை யாரோ ஃபாலோ பண்ணி அலகாபாத்லேருந்து லக்னோ வரைக்கும் வந்திருக்காங்க. யாரோட நம்பர்? இந்தாங்க சார், அவர் பேர் ரத்தன் சிங். இவன் முன்னாபாயோட ஆள். நான் விசாரிச்சிட்டேன். நான் இவனை முன்னாடியே எங்கேயோ பார்த்துருக்கேன். பேர் என்ன? ரத்தன் சிங். நான் இந்த ஆளை பார்க்கணும். இவன் மேலே ஒரு கண்ணு வை, ஆனால் தொட வேணாம். இவனை தொட்டா முன்னாபாய் நிச்சயமாக அலர்ட் ஆகிடுவான். ஓகே சார். குட் மார்னிங் சார். உங்ககிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? சுப்ரியா, 4 வருஷத்துக்கு முன்னாடி குடியா மிஸ்ஸிங் கேஸ் ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். எஸ் சார். அந்த கேஸ் இன்னும் சால்வ் பண்ணாம இருக்கு. இந்த கேஸை பத்தி யாரும் பேசுறது கூட இல்லை. அந்த கேஸில் எத்தனை சஸ்பெக்ட் இருந்தாங்களோ அவங்க எல்லா ஃபோட்டோவும் எனக்கு வேணும். அனுப்புறீங்களா? கண்டிப்பா சார். நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாம அறிமுகம் ஆயிட்டோம்ல.
குடியா மிஸ்ஸிங் கேஸ் ஞாபகம் இருக்குல்ல? அது நான் அசோக் வீட்டுக்கு போகும்போது அவன் குடியாவை பஸ் ஏற்றியோட போயிட்டு இருந்தான். வீட்டில் தனியாக என்ன பண்ணுறதுன்னு நானும் அவன் கூட போயிட்டேன். குடியாவை எங்கே கடத்திட்டு போனேன்? நான் குடியாவை எதுவும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை சார். ஆனால் எல்லாம் இந்த முன்னா பையாவால தான். முன்னா பையா கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கும்ல? யார் இது? ஓ அவளா? அவ என் பொண்ணு தான். சரி சரி, உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது இல்லையா? எப்படியும் உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் வெளியில் போயிருக்காங்க. முன்னா பாய், அவ சின்ன பொண்ணு. அவ இங்கே பாரு, இந்த சின்ன பொண்ணுக்கு பதிலாக உனக்கு பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்போ குடியாவை பஸ்ஸில் ஏற்றி விட்டேன்னு சொன்ன அந்த கதை சுத்த போய். என்ன பண்ணுறது சார், தப்பிக்கிறதுக்கு ஆதாரத்தோட பிளான் போட வேண்டியிருந்தது. அந்த கண்டக்டர் அவனும் எங்காளு தான். குடியாவோட வீடியோவும் ஒரு பிளானிங் தானே? இல்லை சார், அது நான் ஜென்யூனாக குடியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது தான். அப்புறம் ஜேர்னலிஸ்ட் சுஜாதா அவங்கள ஏன் கொண்டு? சார் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு கிளம்பிட்டாங்க. அவங்க எங்களை ஏமாற்றி எல்லா வீடியோவும் எடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப தைரியசாலி தான், ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. முன்னாபாயோட வீட்டுக்கு அவங்களே வந்துட்டாங்க. என்னன்னு தெரியுதா? உங்க ஏரியால என்ன நடக்குது? புரிஞ்சிருச்சு. உனக்கு ஏதோ உன் நியூஸ் போர்ட்டலுக்கு ஃபண்டிங் தேவையில்ல, உனக்கு தேவையான ஃபண்டிங் கிடைக்கும். யோசிச்சு சொல்றேன். இங்கே பாருடா, எனக்கு என்னமோ அவன் இங்கே ஃபண்டிங்காக வந்த மாதிரி தெரியல. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்போ நீ பேசினதையும் அவள் ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கலாம். அப்போ தான் ஆன் த ஃபேஸ் உன்னை குற்றவாளியாக காட்ட முடியும். பெரிய இன்வெஸ்டிகேட்டராக இருக்காளே. ஓன்னு சொல்லு, அவளை இங்கே இல்லை. நீ ஒன்று பண்ணு, இவளை அவ ஊருக்கு போய் கொள்ளு. எல்லா வீடியோவையும் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிசிடிவி டிவிஆர் எடுத்துகிட்டு ஓடிட்டோம். எதுக்காக அந்த ஊர் ஆளுங்களை அடைச்சி வச்சிருக்கீங்க? அவங்க எங்கள் அடிமை தொழிலாளிகள். பணக்காரங்களுடைய நிலத்தில் தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை ரொம்பவே இருந்தது. அதான் நாங்கள் பசியில் இருந்த ஏழைங்களை 2 வேளை சாப்பாடு கொடுத்து சாப்பாடை காட்டி அவங்கள ஏமாற்றிடுவோம். அப்புறம் அவங்கள அடைச்சி வச்சு வேலைக்கு கூட்டிகிட்டு போவோம் சார். பொண்ணுங்களும் குழந்தைங்களும் அவங்கள என்ன பண்ணுவீங்க? பொம்பளைங்களையும் சின்ன குழந்தைங்களையும் இந்த வேலையை தவிர வேறு ஆளுங்கக்கிட்ட அனுப்பி பணம் சம்பாதிப்போம் சார். இந்த வேலையை அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காதுன்னு சொல்லி மிரட்டுவோம் சார். திவாரி,